கமல் சார் எவ்வளவு பெரிய ஸ்கேமர்னு தெரியுமா? என்ன சொல்ற? உங்ககிட்ட கமல் சாரோட ஃபேவரட் மூவிஸ் என்னென்னு கேட்டா ஒரு லிஸ்ட் வரும்ல, அந்த படம் எல்லாம் ஒரு கிரெடிட் கூட கொடுக்காத அக்மார்க் ஹாலிவுட் ரீமேக். உதாரணத்துக்கு தெனாலி, அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம், நாயகன், தேவர் மகன் சொல்லிட்டே போலாம். இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? ஐயா, என் தலையில குண்டு தூக்கி போட்டுறாதய்யா. உடனே ஆண்டவர் ஃபேன்ஸ்ல கொந்தளிக்காதீங்க. கமல் சார் ரீமேக் கிரெடிட் கொடுக்காததுக்கு காரணம் இந்த படங்கள்லாம் ரீமேக்கே இல்ல. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. பட் இந்த இங்கிலீஷ் படங்களோட ஒன்லைன தழுவி எடுக்கப்பட்டதுதான் இப்ப நம்ம பார்த்த ஒரு குட்டி சாம்பிள் கமல் சார் படங்கள். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஏன்னா நம்ம கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு பெரும்பாலான ரைட்டர்ஸ் இல்லங்கிறனால தலைவன் போய் யாருக்கும் தெரியாம ஃபாரின் டூரிங் டாக்கீஸ்ல ஓட்டைய போட்டு இங்கிலீஷ் படங்களை பார்த்து நல்லா கறந்து கதை நல்லா இருக்கே நம்ம எடுத்துக்கோன்னு ஊர் திரும்பி இருக்காரு. சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். ஆனா அவரோட அரக்க நடிப்புனால ஒவ்வொரு படத்துலயும் காதல், காமம், கோபம், காமெடின்னு பல எமோஷன்ஸை காட்டி நம்மள நம்ப வச்சிருக்காரு. ஒரு ஜோக்கரா இருக்கிற எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? உனக்கு தெரியுமாப்பா? இதுக்கு காரணம் அப்பவே சொன்ன மாதிரி நம்மகிட்ட ரைட்டர்ஸ் கம்மி. அதுக்கு என்ன காரணம்னா, காசு போட்டு கதை நல்லா வரணும்னு படம் எடுத்தா பரவாயில்ல, காசு போட்டு காசு மட்டும் திரும்ப வந்தா போதும்னு படம் எடுத்தா இப்படிதான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அதனாலேயே பாவம் இப்பெல்லாம் கதையும் அவங்களே எழுதி படமும் அவங்களே டைரக்ட் பண்ணிட்டு கடி வாங்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டாவது பிழிஞ்சி வெறுந்தோல்ல விளக்கணையை ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பலாம். இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம்.